ஏன்னா எங்கிட்ட பிங்கிஷ்ல இருக்கிற மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன் எல்லாருமே எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஃபேவரட்டான ப்ராடக்ட் தான் எங்களோட யாரா பிங்கிஷ். அப்போ அதுக்கு காரணம் தான் நார்மலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப எல்லாத்தையும் தலையில் இருக்கிற டார்கெட் வந்து ஏதாவது ஒரு நல்ல வைட்னிங் ஏஜென்ட் ஒன்று யூஸ் பண்ணினா ஸ்கின் வைட்னிங் ஆகும்ன்றது தான் எல்லா டேயுமே மோட்டிவேஷன் அண்ட் அவங்க நினைக்கிறது. பட் எங்கட யாரா பிங்கிஷ்ல இருக்கிற சீக்ரெட் வந்து ஆயுர்வேதிக் ப்ளஸ் கெமிக்கல் ப்ராடக்ட், இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணினது தான் யாரா பிங்கிஷ். அப்போ இது யூஸ் பண்ணுறப்ப ப்ளீச்சிங் கலர் வந்து இல்லாமல் ஸ்கின் எப்படி நேச்சுரலாக பிங்கிஷாக கலர் வருது. அப்போ இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுற டிஐ வாட்டர் அது ரோஸ் பெட்டல்ஸால் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறது. அப்போ அந்த ரோஸ் பெட்டலால் வர அந்த பிங்கிஷ் டோன் தான் உங்களோட ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆகி அது டோன் அப் ஆகுது. அண்ட் இது எப்படி வைட்னிங் ஆகும்? வைட்னிங் ஆகிற ஏஜென்ட் தான் கொஜிக் டிப்ளமேட்டிக். ரைஸ் ஃபர்மெண்டட் பண்ணின பவுடர் தான் கொஜிக் டிப்ளமேட்டிக்னு சொல்கிறது. அப்போ கொஜிக் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. எல்லாருமே யோசிக்கிறது எப்படியாச்சும் லோ ப்ராடக்ட் லோ காஸ்ட்ல இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது. பட் அவர் மெயின் டார்கெட், எங்களோட மெயின் டார்கெட் வந்து ஹை குவாலிட்டி ஹை எக்ஸ்பென்சிவாக இருக்கிற இன்க்ரீடியன்ட், பெஸ்ட் கம்பெனி சர்டிஃபைட் பண்ணின ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் எப்போயுமே எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது.